மக்களே, நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். என்னடா கேப்டன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி எல்லோரும் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் உண்மையாலுமே நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு வீடியோவை இப்போ போட்டிருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லைன்லேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆமாம் மக்களே, நம்ம GoPro வாங்கியாச்சு. அதாவது வந்துட்டு நம்ம ஆக்ஷன் கேம் வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு GoProவே வாங்கிட்டோம். ஸோ அந்த GoPro வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்ஷன் கேம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு நம்ம GoProவே வாங்கிட்டோம். இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி அவரு ஒரு மோட்டோ விளாகர். ஸோ அவரு ஒரு யூடியூபர் தான். யாருன்னா ஜஸ்ட் ஸ்மைல், அவரோட பேர் வந்து விதின் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கரெக்ட் டைமில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டதுனால தான் நான் இன்றைக்கி GoPro வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மக்களே, நம்ம ப்ரோக்கு நீங்களும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். எல்லோரும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ வாங்க GoProவோட ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். மக்களே, ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு GoProவோட சின்ன குட்டி கிளிப் ஒன்று காட்டுறேன். எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். மக்களே, GoProவோட ஓவரால் வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா GoPro Hero8. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா GoPro Hero8. இதில் வந்துட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் இவ்வளோ நேரமாக இதில் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ரிசல்ட் வீடியோலாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரிசல்ட்டுன்னு இல்லை, நிறையா சர்ப்ரைஸ் வீடியோலாம் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் SD கார்டு போடலை. ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு இவ்வளோ நேரம் SD கார்டு போட்டிருந்தது இப்போ நம்ம ஃபோனில் தான் இருக்குது. உங்களுக்கு இதில் வந்துட்டு கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கலாம். ஸோ நான் இருங்க கிளாரிட்டி கூட சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஃபோட்டோ மோடில் இருக்குது. ஸோ ஆனால் வந்துட்டு உண்மையாலுமே GoProவோட கிளாரிட்டி வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதோட ஒய்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு லீனரில் இருக்கா. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒய்ட் ஆங்கிளில் வைக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஒய்டாக கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சொல்லிட்டு கவர் ஆகுதுன்னு பாருங்கள். அதான் நம்ம நார்மலாக ஃபோனில் வந்துட்டு இதாக இவ்வளோ தான் கவர் ஆகிருக்கா. நார்மலாக இங்கே பாருங்கள் இவ்வளோ கவர் ஆகிருக்கு. பட் ஆனால் அதே நீங்கள் இந்த ஃபோனில் கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கவர் ஆகுது வித் கிளாரிட்டி அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு வியூ. ஸோ நானும் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இங்கே பாருங்கள், டைரெக்டாக சன்னிலே வச்சா கூட அந்த சன்னோட பிரைட்னஸை விட இந்த கிளாரிட்டி வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. எனக்கு வந்து GoProவில் நல்லாவே தெரியுது. பட் ஆனால் வந்துட்டு என் ஃபோனில் இப்படி எடுத்தால் அப்படியே நல்லா இருக்குது. இது வந்துட்டு இன்னும் பயங்கரமாக இருக்குது ஃபினிஷிங்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோஸ்லேயே வந்துட்டு நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரா பிக் எடுக்கலாம். அதே மாதிரி உள்ளே வந்துட்டு நைட் மோட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இப்படி கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நைட் மோட்லாம் இருக்குது. இந்த ப்ளஸ் பாயிண்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்துட்டு இருங்க, லைட்டாக அவுட் ஆயிடுச்சு, ஃபோக்கஸ் அவுட் ஆகிடுச்சு ஃபோனில். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோடு, அவுட்டு, லென்ஸு, அப்புறம் வந்துட்டு டைமரு, ஜூமு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ISO மேக்ஸா, ISO, ஷார்ப்னஸ்ஸு, ஒயிட் பேலன்ஸு, விவி காம்போ, ஷட்ரு எல்லாமே வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மினி GoProன்னே வச்சுக்கோங்களேன். சாரி, மினி GoPro, ஆல்ரெடி இது GoPro தானே. ஐயோ, அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மினி DSLRனே வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி ஜூமிங் பாருங்கள். ஜூமிங் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஒரு 2x தான் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க கீழே வச்சு எடுப்போம். ஸோ இது வந்துட்டு ஒரு 2x தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள் தான் 2x வரையும் இருக்குது. பட் ஆனால் 2xலையுமே வந்துட்டு கிளாரிட்டி நல்லா இருக்குது. எந்த ஒரு உடையும் பார்த்தீங்களா ஜூமிங் பண்ணால் அந்த மாதிரி எதுவும் உடையவெல்லாம் கிடையாது. ஸோ கேமராவில் ஓவரால் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெக்கு சொல்ல கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். கேமராவில் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ்குள்ளே போகலாம் வாங்க.
ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ மோடில் வச்சுருக்கோம். வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆக்டிவிட்டி, சினிமாட்டிக், அப்புறம் ஸ்லோமோ முதல் கொண்டு இருக்குது. நான் இன்னும் வந்து ஸ்லோமோ இந்த சினிமேட்டிக்லாம் ட்ரை பண்ணல. இப்போதைக்கு வந்து ஸ்டாண்டர்ட்லேயே வந்துட்டு நான் சூப்பர் வியூன்னு சொல்லிட்டு விளாகர்ஸ்லாம் இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரோ கொடுக்கும்போது சொன்னார். அதே மாதிரி நிறைய விளாகர்ஸ் இதில் தான் வச்சுருந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அதில் வச்சு தான் உங்களுக்கு நான் கலர்ஸ் பாருங்களேன், அந்த ஸ்கையோட கலர் அந்த அளவுக்கு வந்துட்டு தெளிவாக எடுத்து கொடுக்குது கோப்ரோ. ஸோ கோப்ரோ தான். ஸோ நாங்கள் பார்த்தீங்களா நம்ம பொண்ணுக்குட்டி எங்கே படுத்துட்டு இருக்குதுன்னு. காருக்காரங்க வந்தாங்கன்னா நம்ம அவனை கண்டமாயிருவடா. ஸோ அடுத்து இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு என்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வீடியோஸில் வந்துட்டு ஸ்டாண்டர்டில் சூப்பர் வியூ வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 செட் ஆஃப் மோடு இருக்குது. சூப்பர் வியூ, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே வைடு, லீனர், நேரோ. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த சூப்பர் வியூ தான் கரெக்டாக இருக்கும். சும்மா அடிப்பொலியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த சூப்பர் வியூ மேலே வந்துட்டு இந்த ஒரு மாதிரி இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4x ஸ்லோமோ, அப்படியே டிஸ்பிளேலேயே வந்துட்டு ஸ்லோமோ டச் பண்ணிக்கலாம். ஆனால் டச் ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு செம்ம ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ரைட்டில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ப்ரோ இருங்க மக்களே, ஒரே கையில் யூஸ் பண்ணுறதுனால அது விலகி போகுது. இது வந்து பூஸ்ட் மோடுன்னு சொல்லி இருக்குது. நான் இன்னும் இது என்னன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணல. உங்களுக்கு கட்டாயமாக நான் யூஸ் பண்ணிவிட்டு அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இதில் கீழே போனீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ப்ளஸ் அழுத்தி உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ரேஞ்ச் வேணும். இது வந்துட்டு வீடியோ தான். இங்கே பாருங்கள், ஆட்டோ லைட் ஆஃப் ஆனு எல்லாமே இருக்குது. ஆட்டோ லோ லைட், அதாவது லோ லைட் வேணுங்கிறது ஆட்டோ வேணாமா வேணுங்கிறது நீங்கள் நம்ம வச்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான். இப்போ எப்படி பிக்கில் வந்துட்டு இருந்துச்சோ ஃபோட்டோஸில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்துட்டு உங்களுக்கு ரா ஆடியோ, GoPro கலரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைக் அடாப்டர் செட் பண்ணால் அதுக்கானது எடாடாடாடா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. சேவ் கொடுத்துட்டு தான் வெளியே வரணுமா? ஸோ ஓகே, நல்லா பயங்கரமாக இருக்குது. நான் ஆல்ரெடி GoPro வந்துட்டு வீடியோஸாக எடுத்துகிட்டு இப்போ வேறு கஸ்டமைஸ் பண்ணதுனால கஸ்டமைஸ்ன்னு இருக்கேன். ஸோ நான் அது தெரியாமல் பண்ணிகிட்டே இருந்துருச்சு, பரவாயில்ல. ஆல்ரெடி GoPro எடுத்த வீடியோஸ் வந்துட்டு நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ வீடியோவே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நான் உண்மையாலுமே GoProவோட இது சார்ஜ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணதில் ஓவரால் ஒரு விட்டு எடுத்ததுனால எனக்கு ஒரு 2 hours வந்துட்டு கிடச்சிது. நான் வந்துட்டு கண்டினியூவாக எடுக்க கிடையாது. ஆஃப் பண்ணி தான் எடுத்தேன். அந்த 21% இருக்குது. இன்னுமே எடுக்கலாமாட்டிருக்கு. நல்லா தாங்குது. ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம GoProவோட ஓவரால் ரிவ்யூன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதோட கிளிப்பிங்ஸ் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள், வீடியோஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மக்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா GoProவோட சார்ஜிங் அடாப்டரு, அப்புறம் வந்துட்டு இந்த சார்ஜ் போடுற அந்த போர்ட்டு, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம SD கார்டு போடுற போர்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு இந்த சைடு தான் இருக்குது. அதாவது GoProங்கிற இந்த நேமுக்கு அடியில் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் எடுக்கலாம். என் கிளைமேட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சா, ஸோ அதனால் GoProவில் எடுத்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்காக மெமரி கார்டு போடுறதுக்கு ஓப்பன் பண்ணேன். இப்போ நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ வியூ பாருங்கள் மக்களே, சும்மா வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மிஸ்டெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு மேகம். ஸோ மேகம்லாம் பயங்கரமாக இருக்குது. அங்கே வேறு சன்செட் ஆகிறதுக்கும் இங்கே ஒரு கலர்லேயும் இங்கே ஒரு கலரில் ஸ்கை இருக்குது, அதே மாதிரி அங்கே ஒரு கலரில் இருக்குது. சும்மா வேறு மாதிரி கிளைமேட் இருந்துச்சா. ஸோ ஒரு கிளிப்பு எடுப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம்.